இங்கே இந்த வக்கீலும் ஹீரோவும் சேர்ந்து இந்த பொண்ணுகிட்ட கேஸை பத்தி விசாரிக்க திரும்பவும் போறாங்க. இப்போ ஹீரோ வெளியே நிக்க வச்சுட்டு அதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு கார்த்திகேயன் ஆனா லவ் பண்ணல, அவன் ஃப்ரெண்டை ஒரு பையனை தான் லவ் பண்ணா. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா திடீர்னு வந்து பார்க்கும்போது அவன் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து கிடந்தான்னு சொல்றாங்க. அவன் தூக்கும்போது அவனை ஷூட் பண்ணி யாரோ கொண்டுட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு. ஆனா அப்பன்னு பார்த்து என்ன யாரோ தலையில அடிச்சுட்டு ட்ரக்லாம் யூஸ் பண்ணன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றா. சோ இப்போ ஹீரோ இறந்து போன கார்த்திகோட பாய் ஃப்ரெண்ட் போய் மீட் பண்றா. அப்பதான் இவங்க கூட இருந்த அங்கிள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிய வருது. தென் அங்கிள் கிட்டே போயிட்டு இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவர் இந்த உண்மை தெரிஞ்சது நீ மட்டும் தான் சொல்லிட்டு கொலை பண்ண வந்துறாரு. அவர்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்து ஒரு பஸ்ஸையே ஹைஜாக் பண்ணிடுறான். அண்ட் அங்க வந்த போலீஸ் கிட்ட மிரட்டி அந்த பொண்ணையும் அந்த அங்கிளையும் இங்க வர சொல்லுங்க, அவர் தான் இந்த கொலைக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றான். தென் இவங்க ரெண்டு பேருமே இங்க வர வச்சிடறாங்க. ஆனா இறந்து போன கார்த்திகோட அப்பா இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளதுக்காக ஆள் அனுப்பி ஷூட் பண்ண வச்சிடறாரு. ஆக்சுவலா இவரோட பையன் இன்னொரு பையனை லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சு போகுது. ஆனா இது வெளியே தெரிஞ்சா இவருக்கு அசிங்கமா இருக்குன்னு நினைக்கிறாரு. சோ இவர் ஒய்ஃபுக்கு தெரியாம இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருப்பாரு. அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அவரோட பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஆனா இவரோட பையனுக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சு போகுது. அதனால இவரே போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதனால இவர் வேற வழி இல்லாம ஃப்ரெண்டு வச்சு அவங்கள பையனையே கொலை பண்ணிடுறாரு. தென் இந்த பழியையும் பிளான் பண்ணி இந்த பொண்ணு மேல போட்டு ஜெயிலுக்கும் தள்ளிடுறாரு. ஆனா இந்த விஷயம் எல்லாமே இவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்களுமே போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. சோ இப்போ இந்த அசிங்கம் தாங்க முடியாம இவர் இறந்து போறாரு. தென் இந்த பொண்ணையே வெளியே விட்டுறாங்க. ஆனா ஹீரோ பஸ் ஹைஜாக் பண்ணதுக்காக 1.5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து வெளியே வராங்க. இப்போ ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துறாங்க.